வாங்க, இன்னைக்கு நாம பேச போறது ஒரு மரத்தை பத்தி. ஆனா இது வெறும் மரம் இல்ல, இது நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம், நம்ம பொருளாதாரத்தோட ஆணிவேர். ஆனா இன்னைக்கு இது ஒரு பெரிய சர்ச்சையோட மையப்புள்ளியா இருக்கு. நம்ம பார்க்க போறது பனைமரத்தை பத்திய ஒரு ஆழமான பார்வை. அப்பப்பா, இந்த ஒரு வரியே போதும் பனை மரத்தோட பிரம்மாண்டத்தை நாம புரிஞ்சுக்க. நம்ம கதை இங்க இருந்து தான் தொடங்குது. நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு காலத்துல இருந்து. வாங்க, ஒரு டைம் டிராவல் போவோம். பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி, மனுஷனோட சுவடே இல்லாத ஒரு காலத்துக்கு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம தமிழ் நிலத்துல டைனோசோர்லாம் வாழ்ந்துட்டு இருந்த காலத்திலிருந்தே இந்த பனைமரம் இருந்திருக்கு. இதுக்கு தொல்லியல் சான்றுகளே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஏதோ வெளியில இருந்து வந்த மரம் கிடையாது, இது இந்த மண்ணோட ஆதி மரம். சரி, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேக்குறீங்களா? மத்த செடி கொடியெல்லாம் வாடி வதங்குற வறட்சிலையும் சரி, கொளுத்துற வெயில்லையும் சரி, இது மட்டும் கெத்தா நிக்கும். தண்ணி ஊத்த ஆள் இல்லைனாலும் அது பாட்டுக்கு தானா வளர்ந்து பரவிடும். இந்த ஒரு அசாத்தியமான உயிர் வாழும் திறன் தான் நம்ம முன்னோர்கள் இதை ஒரு தெய்வமாவே பார்க்கறதுக்கு காரணமா இருந்துச்சு. இந்த மரத்தோட சக்திங்கிறது வெறும் பழங்கதை மட்டும் கிடையாதுங்க. ரொம்ப சமீபத்துல நம்ம காலத்துல நடந்த ஒரு முழு போராட்டத்துக்கே இது எப்படி ஆதாரமா இருந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கதான் பேச்சாளர் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஒரு சுதந்திர பொருளாதாரத்தை உருவாக்கணும்னா ரெண்டு விஷயம் போதும்னு பிரபாகரன் நம்புனாராம். அதுல ஒண்ணு நம்ம பனைமரம். ஒரு மரத்தால இதெல்லாம் முடியுமான்னு ஆச்சரியமா இருக்குல்ல. பாருங்க, பசிச்சா பனங்கிழங்கு மாவுல செஞ்ச ஒரு ஹை எனர்ஜி சத்துணவு, பாதுகாப்புக்கு ராக்கெட் தாக்குதலையே தாங்குற மாதிரி பதுங்கு குழிகள். சொல்லப்போனா ஒரு முழு சமூகமும் வெறியுலகத்தையே சார்ந்தில்லாம வாழ்றதுக்கு தேவையான அத்தனையும் இந்த ஒரே ஒரு மரம் கொடுத்துருக்கு. அப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த, இவ்வளவு மதிப்புமிக்க ஒரு மரம் ஏன் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு? இது தற்செயலா நடந்ததா, இல்ல இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல்னு ஒரு அதிர்ச்சியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு பேச்சாளர். பேச்சாளர் சொல்ற இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. முதல்ல நம்ம மண்ணோட வளத்தை கெடுக்கிறதுக்குனே ஒரு அந்நிய மரத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்ததா பனை மரத்திலிருந்து இயற்கையா கிடைக்கிற கல்லுக்கு தடை போடுறாங்க. கடைசியா அரசாங்கமே டாஸ்மாக்னு ஒன்று ஆரம்பிச்சு கடின மதுபானங்களை விற்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் தனித்தனி சம்பவங்கள் மாதிரி தெரியலாம், ஆனா இது ஒன்னோட ஒன்னு பிணைஞ்ச ஒரு சங்கிலின்னு அவர் வாதிடுறாரு. இந்த முரண்பாட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உலகத்துல வேற எங்கேயாவது உடம்புக்கு அவ்வளவா கெடுதல் இல்லாத ஒரு இயற்கையான பானத்தை தடை பண்ணிட்டு அரசாங்கமே அதிக போதைத்தர சரக்க விக்குமா? ஆனா தமிழ்நாட்டுல இதுதான் நடந்துகிட்டு இருக்குன்னு பேச்சாளர் சுட்டி காட்டுறாரு. சரி, இந்த கொள்கையால நாம கொடுத்த விலை என்ன? இது வெறும் பண நஷ்டம் மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய மனித பேரழிவு. அதுக்கான புள்ளி விவரங்களை இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பர்ஸை பாருங்க. அரசாங்கம் தடை செஞ்ச கல்லுல இருக்கிற ஆல்கஹால் வெறும் 4லேருந்து 6% தான். ஆனா அரசாங்கமே விக்கிற சரக்குல 40லேருந்து 50%. அடங்கப்பா, கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். 5 லட்சம் பேர் வெறும் 5 வருஷத்துல தமிழ்நாட்டுல குடியால மட்டும் செத்து போனவங்களோட கணக்கு இது. ஒரு போர்ல நடக்கிறத விட இது ரொம்ப மோசமான பேரழிவு. இதை ஒரு மெதுவான இனப்படுகொலையும் தான் சொல்லணும்னு பேச்சாளர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. இது வெறும் மரணக்கணக்கு மட்டும் இல்லைங்க. இதனால கிட்னி, லிவர்னு உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போகுது. குடும்பத்துக்குள்ள வன்முறை அதிகரிக்குது. தலைமுறையா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்தெல்லாம் அழிஞ்சு பல குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்து நிக்குது. இதையெல்லாம் விட மோசம் என்னன்னா, தமிழாண்களோட கருவுறுதல் விகிதம் இந்தியாவிலே குறைவா இருக்கிறதுக்கு இந்த குடி ஒரு முக்கியமான காரணம்னு சில அறிக்கைகள் சொல்லுது. நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. சரி, இந்த நிலைமைக்கு என்னதான் தீர்வு? அரசியல்ல இதுக்கு தீர்வு கிடைக்காதுன்னு சொல்ற பேச்சாளர் நம்ம வரலாற்றுல இருந்தே ஒரு வழியை முன்வைக்கிறாரு. அதாவது மக்களே நேரடியா களத்துல இறங்கணும். காந்தி வெள்ளையர்களுக்கு எதிரா என்ன செஞ்சாரோ அதே ஒத்துழையாம இழக்கம் தான் இப்போ நமக்கு தேவைன்னு அவர் சொல்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா, அநியாயமான சட்டத்தை அமைதியான வழியில மீறணும். திட்டம் ரொம்ப சிம்பிள். பனை ஏரிகள் தடைய மீறி கள்ளு இறக்கி விற்கணும். போலீஸ் வந்து கைது செஞ்சா எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாம அமைதியா கைதாகணும். இப்படி ஆயிரக்கணக்கான பேர் ஜெயிலுக்கு போனா அரசாங்கத்தால் என்ன செய்ய முடியும்? நம்ம சட்ட அமைப்பையே திணறடிக்கிறதா இதோட நோக்கம். இது வெறும் ஒரு போராட்டம் மட்டும் கிடையாது, இது ஒரு சமூக நலத்திட்டமாவும் பார்க்கலாம். எப்படின்னா, டாஸ்மாக் குடியில மூழ்கி போயிருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மாற்று வேணும் இல்லையா? அந்த மாற்று தான் குறைவான போதை தர்ற இந்த கள்ளு. இது ஒரு மருந்து மாதிரி செயல்பட்டு அவங்கள காப்பாத்துன்னு அவர் நம்புறாரு. இப்போ நம்ம முன்னாடி ஒரு ஆழமான கேள்வி நிக்குது. பனை மரத்தோட எதிர்காலத்தை, அது சுமந்து நிக்கிற நம்ம கலாச்சாரத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போறது யாரு? அரசாங்கமா இல்ல மக்களாகிய நாமா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.